வணக்கம். ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி ஒரு சின்ன ஃபால்ல ஓப்பன் ஆச்சு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 2, 2 1/2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவுன்ல கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்தது. பட் ஆனா லாஸ்ட் ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே ஒரு செல்லிங் பிரஷர் ரொம்ப அதிகமாச்சு. டே லோவ உடைச்சு இறங்குச்சு. கடந்த 3 செஷனுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வாலட்டிலிட்டி கன்டின்யூ ஆயிருக்கு. அது ஒரு விஷயம். ஆனா வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 3 ட்ரேடிங் செஷன்ல புல்லிஷ் கேண்டில் டே சார்ட்ல, பட் இன்னைக்கு ஒரு பேரிஷ் கேண்டில். நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் ஜோன் என்ன? என்ன காரணத்தினால மார்க்கெட் இன்னைக்கு ரெக்கவர் ஆக வேண்டிய மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் ஆனா டே லோ உடைச்சு ஒரு பெரிய ஃபால் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு மேல ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அடுத்து வரப்போற என்ன பிரச்சனை நமக்கு ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்க போகுது அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான டைரக்ட் ட்ரைனிங் செஷன் தாம்பரம் சாலையூரில் நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்று பிராட் மார்க்கெட், அதாவது நிஃப்டி டாப் 500 கம்பெனிஸ் இருக்கக்கூடிய பிராட் மார்க்கெட். இதில் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ரெண்டாவது செக்டார். செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டெக்ஸ் காலையில் பாசிட்டிவாக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் ஃபாலில் நியூட்ரலில் முடிஞ்சிருக்கு. அது ஐடி இண்டெக்ஸ். அதுக்கு அடுத்தது ஃபார்மா இண்டெக்ஸ் பெரிய ஃபால் இல்லை, 0.2 0.3% மட்டுமே இறங்கியிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் சர்வைவ் ஆகலை, நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஐடி, ஃபார்மா, மெட்டல் இந்த 3 செக்டார் தான் தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தும் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அதிகமாக ஃபால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செக்டார் தான் இன்னைக்கு மோசமான ஃபால். ஒன்று பிரைவேட் செக்டார் பேங்க் மோர் தென் 2% இறங்கியிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸும் 2% மேலே ஃபால் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. இதை தாண்டி அதாவது இதை மொத்தமாக எப்படி சொல்லலாம்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதுக்கு அடுத்த இடத்துல ரியல்டி இண்டெக்ஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்ல இன்னைக்கு பெரிய அளவுக்கு பையிங் இல்லை. பட் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எக்கனாமிக் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நியூஸு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே ரியல் எஸ்டேட் துறையை நேரடியாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மறுபடியும் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக டர்ன் ஆகிற வரைக்கும் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸில் இந்த வீக்னஸ் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ் மார்க்கெட்டுக்கான நியூஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நேத்தி க்ளோசிங்க்கு முன்னாடி ஈரான் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டதாகவும் பேச்சுவார்த்தை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நியூஸ் ஸ்பெகுலேட் ஆச்சு. பட் அதை ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். எந்த ஒரு உடன்பாடும் அமெரிக்காவோட ஏற்படலை அப்படின்றத மறுத்து இருக்கிறது. அகைன் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. டவ் ஜோன்ஸ் தான் அதிகமாக நேற்று அமெரிக்காவோட மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. 1.6%, 750 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாஸ்டாக் 0.2% மட்டுமே இறங்கி இருந்தது. ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ரெக்கவர் ஆகும்னு எதிர்பார்த்தது. காலையில் ஓப்பனிங்கில் மோர் தென் 1% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பாசிட்டிவாகவும் இருந்தது. பட் அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நியூட்ரலில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இதில் கவனிக்கக்கூடியது பர்சிஸ்டன்ட் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் முடிகிற செகண்ட் ஹாஃபில் டே ஹையை பிரேக் பண்ணி மோர் தென் 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது நேத்தி அமெரிக்காவில் வந்த டேட்டா, ஜாப்லெஸ் டேட்டா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கிறது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 17-18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரே வாரத்திலே. ஸோ மிடில் ஈஸ்டோட டென்ஷன் இம்பேக்டு, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு. ஸோ லாஜிஸ்டிக்ஸு, க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது. ஓவரால் குளோபல் எக்கனாமியே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இதில் என்னென்னா அமெரிக்கா ஈரானை வித்தின் ஏ வீக்கோ இல்லை ஒரு 1 or 2 வீக்ஸில் கைப்பற்றிடுமோன்னு நினச்சது. இப்போது அது நடக்காமல் போயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்கா பின்னெடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதனால் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற ஆயுதம் அடுத்த ஒரு 15 to 20 டேஸ்க்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. உக்ரைன்கிட்ட வந்து சப்போர்ட் கேட்குற அளவுக்கு அமெரிக்கா வந்து இறங்கி வந்திருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாமே அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எந்தெந்த கண்ட்ரியிலிருந்து ஈரானை தாக்குறாங்களோ அந்த கண்ட்ரியை நேரடியாக ஈரான் தாக்குறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு இப்போ டானா இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரிஸ் யூஏஇ, சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவை வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்புறதுக்கான ஸ்டெப் எடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. இது எல்லாமே இப்போ இருக்கிற மேஜர் இஷ்யூஸு. பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆச்சு. அதுக்கு பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் பிஎஸ்யூ பேங்க்ஸும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அலாரம் வந்து சவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஷ் மிசைல் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு த்ரெட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தது. துபாயில் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டான இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியது பாகிஸ்தான். பாகிஸ்தான் அடுத்த ஒரு 28 நாளுக்கு தான் அவங்கக்கிட்ட ஃபியூல் இருக்கிறதா ஒரு நியூஸு. கொரோனா காலத்தில் அவங்க எடுத்த நடவடிக்கை, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போவும் எடுத்துகிட்டு வரதுக்கான ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் எஜுகேஷன், ஸோ ரொம்ப அத்தியாவசிய தேவைகள் மட்டுமே ரெகுலர் டே ஒர்க் நடக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மறுபடியும் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இது இந்தியாவுக்கும் வருமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போதைக்கு நமக்கு என்ன ஒரு ரிலீஃப் அப்படின்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயில் வழங்குறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். ரெண்டாவது விஷயம், எல்பிஜி, சிஎன்ஜி இந்த இடம் தான் வந்து ரொம்ப மோசமானது. ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெரிய அளவுக்கு ரெஸ்யூம் ஆகாததுனால எல்பிஜியில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இதுக்கான கிளியர் டேட்டா கவர்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதை ஃபீட்பேக் பார்க்க முடியும். பட் ஸ்டேக் ஹோல்டர், ரிஃபைனரி கம்பெனிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு நியூஸ் இன்னைக்கு பாசிட்டிவ். ரெண்டாவது 20 இஎம்ஐக்கு நேரில் முடிஞ்சிருக்கு. 2% கிட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல ரைஸ் ஆயிருந்தது, அது ஒரு பாசிட்டிவ். அடுத்தது ரயில்வே செக்டாரில் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இர்கான் இன்டர்நேஷ்னல் மர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆர்விஎன்எலோட இர்கான் இன்டர்நேஷ்னல். இது வந்து ரயில்வே செக்டார் ஃபுல்லாகவே இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. இர்கான் இன்டர்நேஷ்னல், ஆர்விஎன்எல், ரெயில்டெல், ஐஆர்எஃப்சி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தே ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. இதில் இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட 2 ட்ரேடிங் செஷனில் மசகான் டாக் 17-18% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு. இன்னைக்கு மோர் தென் 3% கிட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல ஹெச்ஏஎல் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பிஇஎல் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம். மசகான் டாக், ஜிஆர்எஸ்சி, பிடிஎல், பிஇஎம்எல், கொச்சின் ஷிப்யார்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். சில்வர் ப்ரைஸும் கோல்டும் இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் பெரிய அளவுக்கு பேசப்படலை. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கோல்டில் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுக்கு வரலன்றது அதோட ப்ரைஸ் ரேலியிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அங்கங்கே ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, க்ரூட் ஆயிலில் வந்து கோல்டு சில்வரோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணிட்டு க்ரூட் ஆயிலில் வந்து என்டர் ஆகிறதுக்கான நியூஸாக ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக நம்ம பார்க்கலாம். செபி வந்து கிட்டத்தட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு அகேன்ஸ்டாக மேனேஜ்மெண்ட்டில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஷேர் ஹோல்டர்ஸ் அடுத்து வர நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. எம்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஒரு சிமெண்ட் கம்பெனி அல்ட்ராடெக் சிமெண்ட், ரொம்ப ஒரு மேஜர் நியூஸை நம்ம வரப்போகிற செஷனுக்கு வாட்ச் பண்ணலாம். அடுத்தது ப்ரீவரிஸ் கம்பெனிஸ். கர்நாடகா கவர்மெண்ட் ப்ரைஸிங்கை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்பை வந்து கைவிடுறாங்க. ஸோ டீரெகுலேஷன்ஸு ப்ரைஸிங்ன்றது ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். யூபிஎல், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இன்னைக்கு மோர் தென் 5% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. லார்ஜ் பிளாக் டீல் பாலிசி பஸ்ஸால் இன்னைக்கு ட்ரேட் ஆனது நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மீஷோலையும் வந்து ஒரு லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. இதை தாண்டி நைகா, மக்வாரியோட ப்ரோக்கரேஜ் அப்டேட்டு, நைகா இன்னைக்கு ஃபால் ஆச்சு. ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா, ஐஓசியோட இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி சுவன் லைஃப் சயின்ஸோட கன்வர்ஷன் வாரன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு நாளையோட ட்ரேடிங் செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50ல் 37 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது, 13 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது.
ஐசிஐசிஐ பேங்க் தான் இன்னைக்கு டாப் லூசர் நிஃப்டி 50ல. ஜொமேட்டோவோட பேரண்ட் எட்டர்னல் நியர்லி 3%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எஸ்பிஐ, ஆக்சிஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த கம்பெனிலாம் மோர் தென் 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பிஎல், ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், என்டிபிசி இந்த ஸ்டாக் லிஸ்ட் எல்லாமே பார்த்தாவே தெரியும். எனர்ஜி செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹிண்டால்கோ அலுமினியம் ப்ரைஸ் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ், ப்ளஸ் சிஎல்எஸ்ஏவோட அப்டேட்டும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அலுமினியம் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் டானாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஏஞ்சலோட பிஸ்னஸ் அப்டேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு பையிங் இல்லை. முக்கியமாக ஓப்பனிங்கில் எம்சிஎக்ஸ் வீக்காக இருந்தது. இன்னும் அதர் brokerage அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இன்னைக்கு மார்னிங் செஷனில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரைனிங் செஷன் நாளை காலையில் 11 மணிக்கு, அதாவது சனிக்கிழமை மார்ச் 7ஆம் தேதி தாம்பரம் சாலையூரில் ட்ரைனிங் செஷன் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் தான், ஆப்ஷன் ட்ரைனிங்கான பிகினர் செஷன். இந்த செஷன் ஜாயின் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஆப்ஷனை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்து என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.